ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் பீஸ் புலாவ், பட்டாணி புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த க்ரீன் பீஸ் வச்சு செய்கிற எல்லா ரெசிபியுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா க்ரீன் பீஸ் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே நேரத்தில் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இப்போ குயிக்காக இந்த க்ரீன் பீஸ் புலாவை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். வீடியோ எண்ணில் இதுக்கு என்னென்ன சைடிஷ் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் அதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ப்ளீஸ் வீடியோவை ஃபுல்லாக பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் ஒரு அன்பான வேண்டுகோள், நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறமா வர பெல் சிம்பலையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடனே ஒரு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்கள் அதை அழுத்தாமல் விட்டுட்டிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வராது, அப்போ என்னோடய வீடியோவை பார்க்க முடியாது. ப்ளீஸ் அழுத்தி விட்டுருங்க. இப்போ வாங்க வீடியோவில் பார்க்கலாம். இந்த பட்டாணி புலாவ் செய்கிறதுக்கு முதல்ல ஒரு ப்ரெஷர் குக்கரில் 1லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து நல்ல வாசனை கொடுக்கும் இந்த புலாவுக்கு. ஸோ லைட்டாக சூடாகட்டும். இதோட வந்து கொஞ்சமாக ஆயிலும் போட்டுக்கலாம். ரெண்டு டீஸ்பூன் ஆயில். இப்போ ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா பாருங்கள், இதில் வந்து ஒரு பிரியாணி இலை, கொஞ்சமாக பட்டை, ஒரு ஜாதி பத்திரி, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு நட்சத்திர சோம்பு, அனாசிப்பூ, இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்க போகிறோம். இதில் நீங்கள் வந்து கருப்பு ஏலக்காய் இருந்தது அப்படின்னா அதையும் சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இதை போட்டுடலாம். இந்த நெய்யில் வந்து இது நல்லா ஃப்ரை ஆகணும். இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. இதோட ஒரு 10 போல் முந்திரி பருப்பு, இது ஆப்ஷனல் தான், புலாவுக்கு இது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இந்த முந்திரி வந்து லைட்டாக கலர் மாறணும். இப்போ பாருங்கள், முந்திரி வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இதோட நீல வாக்கில் கட் பண்ண 2 பெரிய வெங்காயம், அதை போட்டுடலாம். நான் சின்ன சைஸாக 2 எடுத்துருக்குறேன். பெரிய சைஸ்னால் 1 போட்டால் போதும். போட்டுட்டு இது நல்லா சாஃப்ட் ஆகிறது வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்து சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா இதில் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வந்து நம்ம பச்சை மிளகா மட்டும்தான் போட போகிறோம். இதில் வந்து ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நான் பெரிய மிளகாயாக 1 போடுறேன். போட்டு லைட்டாக கலந்து விட்டுட்டு இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். போட்டுட்டு அதோட ராஸ்மல் போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கணும். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போனதும் இதில் புதினா இலை சேர்க்கலாம். இது நல்ல வாசனை கொடுக்கும். சேர்த்துட்டு இதையும் ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். கலந்துட்டு நம்ம பட்டாணியை சேர்த்துற வேண்டியதான். ஃப்ரெஷ் பட்டாணி எடுத்துருக்குறேன், 1 கப், அதை சேர்த்துடலாம். காஞ்ச பட்டாணி சேர்த்து நீங்கள் புலாவ் பண்ணுறீங்கன்னா வேக வச்சு சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் நம்ம இதில் ரைஸ் போட்டுக்கலாம். நான் வந்து 1 கப் பாஸ்மதி ரைஸை கரெக்டாக 30 நிமிஷம், அரை மணி நேரம் வந்து நல்லா ஊற போட்டு தண்ணியை வடித்து எடுத்துருக்கிறேன். அரை மணி நேரம் அளவுக்கு நீங்கள் ஊற போட்டிங்க அப்படின்னா தான் நல்லா சாஃப்டாக, நல்லா ஃப்ளஃபியாக லாங் ரெயின் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் அதுக்கு மேலே எக்ஸீட் ஆகிடுச்சுன்னா குழஞ்சி போயிடும், பார்த்துக்கோங்க. இப்போ இதை உள்ளே சேர்த்துக்கலாம். அரிசியை வந்து ஃபஸ்ட்டு போட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். சேர்த்துட்டு ஒரு டைம் கலந்துடலாம். ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விடுங்க, அரிசி உடையக்கூடாது. இப்போ அடுத்ததாக இதில் நம்ம தண்ணி சேர்த்துடலாம். 1 கப் பாஸ்மதி ரைஸுக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துடலாம்.
ரைஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து கலந்து விட்டுறலாம். இப்போ இதோட பொடி பொடியாக கட் பண்ண மல்லி இலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதில் நம்ம புளிப்புக்காக தக்காளி சேர்த்தலை, அதனால கொஞ்சமாக லெமன் எடுத்துருக்குற குட்டி லெமன். இதிலிருந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் லெமன் ஜூஸ் நம்ம சேர்த்துடலாம். லெமன் ஜூஸ் சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டுற வேண்டியதான். இதோட மேலாப்பில் ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கோங்க, இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நான் மூடி போட்டுறேன். போட்டுட்டு மீடியமில் வச்சு கரெக்டாக ஒரு விசில் வச்சு எடுத்துடலாம். இப்போ கரெக்டாக ஒரு விசில் விட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. புலாவ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பர் வாசனையாக கரெக்டாக வந்திருக்கு. சாதம் வந்து நல்லா உதிரி உதிரியாக கரெக்டாக இருக்குது. புலாவ் இப்போ ரெடி. பார்த்தீங்களா, சாதம் வந்து கொஞ்சம் கூட குலையாமல் நல்லா உதிரி உதிரியாக புலாவ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ பட்டாணி சாதத்துக்கும் பட்டாணி புலாவுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா பட்டாணி சாதம் வந்து நம்ம தக்காளி சாதம் மாதிரியே செய்யலாம், அதுவும் நல்லாயிருக்கும். புலாவ் கூட வச்சு நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா தான் புலாவ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இதில் நம்ம எந்த விதமான ஸ்பைசஸும் அதிகமாக ஆட் பண்ணாதனால ரொம்ப மைல்டாக இருக்கும். இதோட வந்து பொட்டேட்டோ கறி வந்து நான் இன்றைக்கி வச்சு சாப்பிட போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பேபி பொட்டேட்டோ கறி, பன்னீர், அதுக்கப்புறம் மஷ்ரூம் வச்சு பண்ணுறது, காலிஃப்ளவர் வச்சு பண்ணுறது, சோயா சங்க் வச்சு பண்ணுறது, இந்த மாதிரி கிரேவிஸ் எல்லாம், வெஜிடபிள் குருமா, இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அசைவத்தில் பார்த்திங்கன்னா சிக்கன் கறி, சிக்கன் கிரேவி, தாபா ஸ்டைல் சிக்கன் கறி, அப்புறமா மட்டன் கறி, முட்டை கறி, முட்டை தொக்கு, தாபா ஸ்டைல் முட்டைக்கறி, இது எல்லாமே இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு செமையாக இருக்கும். இது எல்லாத்தோட வீடியோவுமே நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ப்ளீஸ் செக் பண்ணி பாருங்கள். இது போல் இன்ட்ரெஸ்டான நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காகவே காத்துட்ருக்கு. ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், உங்களோட பெரிய சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டான அண்ட் ஹெல்த்தியான ரெசிபியோட உங்களை சீக்கிரமாக வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.